சூப்பர் டேஸ்டியான தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 5 வரமிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். 5 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய், அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கணும். தேங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு வதக்கிக்கலாம். குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூளும் போட்டு வதக்கி அரைச்சிக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான கல்லுப்பும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம்னா தக்காளி குழம்பு ரெடி. சூடான இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள்.